மொழியேடு வள்ளுவனும் அவ்வை பாரதியோடு வாழ்த்திய வணங்கிடும் தமிழ் மொழியே வள்ளுவனும் அவ்வை பாரதியோடு வாழ்த்திய வணங்கிடும் தமிழ் மொழியே புலமை தமிழ் அமுதல் இனிய சொன்னாடி புலமை தமிழ் அமுதல் இனிய சொன்னாடி பொன்மொழியாம் தமிழ் தமிழே 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 மதியோடு திதிவரை இசை புகழ்ந்தான் கலைநிலைய காணும் கருத்தையர வேண்டும் கடித்தமிழே நானும் கலைஞரே காது கருத்துகிற வேணும் கணித்தமிழின் நானும் மெய்தரும் நீவி புலவர் பாடி புகழும் ஜீவ பொருளே மீதரும் மேவி புலவர் பாடி புகழும் ஜீவ பொருளே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே இளம் அறிவு உயர்வே பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே இளம் அறிவு உயர்வே பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே பகுத்தாரி குரல் பகுத்தாரை குரல் ஜெகத்தோடு முறை ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயம் துதிக்கும் விஜயம் வகுத்தாரி குரல் ஜெகத்தோடு புகழ் 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 துதிக்கும் விஜயம் அறிந்திடும் இனிய மொழி Turn it on.
முருகா, இக்குழந்தை இளம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் அடங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உமது நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமுறை என்றென்றும் துணை இருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும். அதுக்கு மட்டும் எக்கோ வைக்கிறீங்க, பயங்கரமான நாள் தான், படைச்சுக்குவீங்க. இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களது சார்பாகவும், எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி கடந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி. ஆண்கள்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே, பெண்களுக்கெல்லாம் குரூப் சாரி கிடையாதா? பத்தியெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க நமக்கெல்லாம். அடுத்த வருஷம்னா நீங்க எல்லாம் குரூப்பா இருக்கணும். ஆமா, அதனால என்னுடைய கந்தபெருமானை நினைத்து திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா, கந்தன் திருநீரில் மருந்து இருக்கு. நாடகத்தில் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரி அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலையும் கைத்தறி அடையும் மனிதனும் தெய்வமாகலாம் திரு சுகிசிவம் எழுதிய நூலும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அரசியல் சம்பந்தமான பாடல்களும் சமூகம் சம்பந்தமான பாடல்களும் இங்கு அனுமதி கிடையாது.
நாடக நடிகர்களுக்கு யாரும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு உங்கள் உற்சாகத்தை கைதட்டி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள், அதுவே போதுமானது. நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி மற்றும் ஒரு புத்தகத்தையும் ஒவ்வொருவருக்கும் பரிசாக அளித்து பெருமைப்படுத்திய அத்தனை இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, குழந்தைங்கள்லாம் நல்ல அருமையான மார்க் எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்ல மார்க்கு. ஆமாம், இதே போல் இன்னும் எல்லா குழந்தைகளுமே நல்லா படித்து நல்லா தேர்ச்சி பெற்று உங்களுக்கு என்ன படிக்க முடியுமோ அதை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி, அதாவது மரியாதை உங்களுக்கெல்லாம். ஆமாம், திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா, தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா, கந்தன் திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா, நெற்றி கண்ணி பிறந்தவனை தெரியுமா, அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா, நெற்றி கண்ணில் பிறந்தவனை தெரியுமா, அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா, முருகன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா, தெரியுமா, அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா, கந்தன் திருநீரில் வரும் இருக்கு தெரியுமா. கண்ணில் பிற
அந்த மைக்கு ஏத்துங்க. இல்ல கெயின் ஏத்துங்க. சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கருவிளை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் கர்ப்பவழி, புலமிக்க வேத பொருளை பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய மதுரை மீனாட்சி தாயை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மகிழே கதபவன கோயிலே மாதவர் போற்றும் ஏழிலே பதமலர் தமை பணிந்தோமே அங்கையர் கண்ணி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்தேன், கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. வான்மதி சோடிய கணவன் சொக்கேதருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவி வந்தாள். வான்மதி சோடிய கணவன் சொக்கேதருடன் வைரமுடி வீட்டிட மரகத பாவி வந்தாள். வானவர் கோரி பொழிந்திடவே சிவன் கானமும் இசைத்திட மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. தீனமர் சோலையாம் கடம்பவனம் வந்து மானலாம் எழில் கோபுரம் எங்கும் மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. இப்படி அனைத்து தெய்வங்களையும் நன்றி பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமேல் ஒளி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகையை எண்ணி இவ்விடத்திலே நீராட நல்ல நேரமாக நினைத்து நேரம் நல்ல நேரம் போராட பூவே நல்ல பூவை போராட பூவை நல்ல பூவை நீ ஒரு பாடை நீ ஒரு பாடாடி நாடை நீரோடு நீரம் நல்ல நீரம்
அப்பனடா நன்றியா. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அறுபெரும் துறவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து நினைத்து மென்மேலும் அவருடைய வருகைக்காக பாடிக்கொண்டு நின்றாலும் கூட சங்கிலி மின்னும் பைங்கிளி தானி கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சள் என்றிவள் தோழி கொஞ்சியதோ மலர் வாழை தலையடையாய் சுகமே மெதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகிய சங்கிலி மின்னும் பைங்கிளி தானி கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சள் என்றிவள் தோழி கொஞ்சியதோ தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தாய் கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோழி குஞ்சியதோ மலர் வாழை தலையடையாய் சுகமே மெதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியவள் தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ சந்தம் மந்தம் என்பது தோழி கொஞ்சியதோ தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொண்டியதோ
பயணிக்க போவதில் நன்றிப்பா நன்றி. பயணிக்க போவதில் சுகம் அதிகம் நன்றியா. அவன் பார்வையில் இருப்பதில் குணம் அதிகம். விழுந்து வணங்கினால் வயது அதிகம். அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய கந்த பெருமானியை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கையாக நினைத்து அது கெயின் மட்டும் இல்ல கெயின் மட்டும் பாருங்க இருந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் தென்று கூட வாழ்க நீ மண்ணில் வந்து அந்த நேரங்கள் வாழ்க நீ என்னை கண்டு அந்த காலங்கள் வாழ்க உந்தன் போபாதம் போயின்று பொன்வீதி வாழ்க திங்களிலே பிறந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க நீ என்னை கண்டு அந்த காலங்கள் வாழ்க உந்தன் போபாதம் போயின்று பொன்வீதி வாழ்க பெண்களுக்கு வீடிருந்த தேவராஜன் வாழ்க தேவதையை வாழ்ந்து வந்த சின்ன கண்ணன் வாழ்க. நட்சத்திர மண்டலத்தில் நமக்கு ஒரு மண்டலமா உன்னழகை தொழுது வைக்கிறேன் நட்சத்திர மண்டலமா நமக்கு அது தேவையில்லை மண்ணுலகை எழுதி வைக்கிறேன் மடியில் விருது வைக்கிறேன் கவிஞன் நமக்கு சொன்னதுதான் தென்றலிலே பிறந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. பறவைகள் பறந்து செல்ல பள்ளமேடு வானிலை நீயும் நானும் பறவை ஜாதி நிம்மதிக்கு தடைகள் இல்லை சொல்லுக்குள் இருக்கும் பொருள் சொல்லிவிட்டு பிரிவதில்லை நீயும் நானும் பறவை போலவே சூரியனில் இரவு இல்லை கன்னியர்கள் பேரிலே காதல் பற்றி பாடினால் தமிழ் வழங்கும் அந்த காமன் சாலை எங்கும் நாளை காதல் ரதங்கள் சுற்றி வரும் பெண்களுக்கு வீடிருந்த தேவராஜன் வாழ்க தேவதையை வாழ்த்து வந்த சின்ன கண்ணன் வாழ்க வந்து அந்த பூமாய் வாழ்க வாழ்த்த வந்து அந்த பொண்ணு பாடல் வாழ்க இந்த பூபாதம் போயின்று பொண்ணு வீதி வாழ்க பெண்களிலே இருந்து வந்த தேவ மங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் கூட வாழ்க. நன்றியா நன்றி நன்றி. இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல் விசில் அடிக்க நினைக்கிறாரு. விசில் வரல ரொம்ப நேரமா. என் தோழியாகப்பட்டவள் ஏனோ தெரியவில்லை வெகு நேரமாக அழைக்கும் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி புலம்புறேன்? அந்த முருகபெருமான நினைச்சுதான். அவர் மீது காதல் 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 போயிடும் சாதல் என்பது போல நான் சாதனை படைக்கணும்னு வந்தவன்
எங்க அப்பா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்கார். அது சிறுபிள்ளையிலேருந்தே சொன்ன விஷயம். அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்பி தலைவன், அம்மா யாருன்னா நங்கை மோகினி. எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் மொத்தம் 7 பேர் உண்டு. உடன்பிறவா சகோதரர்கள்னு சொல்லும் பொழுது தாய் தகப்பை மட்டும் எப்படி வந்தாங்கன்றது கேட்பீங்க. அப்ப என்னை பெத்தவங்க யாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக எனக்கு எனது வளர்ப்பு தந்தை ஆகிய நம்பி தலைவனும் நங்கை மோகினியும் எனக்கு அடிக்கடி சொல்வதுண்டு. ஆக அவர்களுடைய குலக்கடவுள் கந்த பெருமான். மலையும் சார்ந்த பகுதி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நில கடவுளான கந்த பெருமான். அவருக்காக ஒரு வேண்டுதல். அவர் தான் வேண்டிக்கிட்டாங்க, இந்த குழந்தை உன்னுடைய கருணையால் எனக்கு கிடைத்தது. இந்த குழந்தை தகுந்த பருவத்தை அடையும் பொழுது கருணை சிந்தனைகளை விதைத்து கந்த பெருமானே உனக்காக நான் காவலுக்கு வர சொல்றேன்னு சொல்லி ஒரு நேர்த்தி கடன், இந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணணும். அது நான் தான் போகணும் காவலுக்கு. எனக்கு துணையாக அண்ணன்மார்கள் தோழிமார்கள் வருவதாக எனக்கு தந்தையார் சொன்னார். ஒருவேளை அந்த காரணமா தான் கூப்பிடுறாளோ தோழி அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த தோழியை தூது அனுப்பலாம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா அவளும் வயசு பிள்ளை இல்லையா, அதனால தோழியை தூது அனுப்பக்கூடாது, அந்த வான்மதியை தான் தூது அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை. என்னுடைய கந்த பெருமான் இருக்க என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே கவலையே கிடையாது. ஏன்னா தமிழ் கடவுள் இல்லையா, தமிழுக்கு கடவுள் கந்த பெருமான், தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தந்தை அப்படின்றது ஒருவர் உண்டு. அதுதான் ரொம்ப ரகசியம். எங்க அண்ணன் தான் கேட்கணும் உள்ள இருக்கவற்றை. தமிழுக்கு எல்லாமே சொல்ற, தமிழுக்கு கடவுள், தமிழுக்கு தந்தை, தமிழுக்கு கிழவி அவ்வை, தமிழுக்கு தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்றோம். அப்ப தமிழுக்கு தந்தை அப்படின்ற ஒருவர் இருப்பார் இல்லையா, அந்த தந்தை யாருன்றதை இன்னைக்கு கேட்கணும்ன்றது எனக்கு ஒரு எண்ணம். இருந்தாலும் கூட தமிழுக்கு கடவுளான கந்த பெருமானின் மீது காதல் அன்பன் பழனி அப்பனடா, அவன் அறுபெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவன் எல்லாருமே சொன்னாங்க. இன்னொன்னு, பழனிக்கு போனாலே உடலில் உள்ள வியாதிகள் குறைந்து உடம்புல சுகம் அதிகம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனாலதான் பழனிக்கு போவதில் சுகம் அதிகம். அவன் பார்வையில் நின்னாலே போதுமா நம்மளோட உடம்புல உள்ள வியாதிகள்லாம் தீர்ந்து குணமாகும் அப்படின்றதுக்காக தான் அவன் பார்வையில் நின்றாலே குணம் அதிகம். விழுந்து வணங்கினால் வயது அதிகம்னாங்க. விழுந்தவரை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு ஆயுசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் வயது அதிகம். அந்த வீரன் தருவான், நமக்கெல்லாம் பணம் அதிகம். அந்த பணத்தை தேடிதானே இவ்வளவு பாடு. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, என்ன சொல்வதுன்னு தெரியல அப்படின்னாங்களாம். எங்கே தேடுவேன்னு கேட்டவரு அடுத்து சொல்றாரு, பணம் என்னடா பணம், பணம் மனிதர்களுடைய குணம் தானடா நிரந்தரம். இன்னைக்கு யார் குணத்தை கேட்கிற? பணம் இல்லடா தெருவில் போற தோத்தோ கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது. ஆமா, பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம் அப்படின்றது போல ஈட்டி எட்டுற அளவுக்கு தான் பாயும், பணம் பாதாள முடிக்க பாயும். பணம் 10 செஞ்சது ஒரு காலத்துல, இன்னைக்கு மனுஷனெல்லாம் வச்சு செய்யுது நல்லா. ஏன்னா கலியுகம் அந்த மாதிரி இல்லையா. பணம் இல்ல பட்டமரத்தை நாடி எப்படி பறவைகளும் மனிதர்களும் போவதில்லையோ, பட்டமரம் என்பது பணம் இல்லாதவனுக்கு சமம். அதனாலதான் பட்டமரத்தை தேடி நிழலுக்கு மனிதர் நிழலே இல்லை அந்த மரத்துல. அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? மனிதர்களும் போக மாட்டாங்க, பறவைகளும் குடியேறாது. அதனாலதான் விவேக சிந்தாமணியில் ஆளிலை பூவும் காயும் மனிதரில் பலலும் உண்டு, சாலைவே பட்சி எல்லாம் தன்கொடி என்றே வாழும், வாலிபர் தேடி வந்திருப்பார் கோடா கோடி, ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ அப்படின்ற ஒரு கவி ஒண்ணு. அன்றைய காலம் பணம் என்பது ரொம்ப முக்கியம். பணம் இருந்தாலும் நேர்மையோட சம்பாதிக்கணும். நேர்மையோட சம்பாதிச்சாதான் அந்த பணம் என்பது நமக்கு கையில தங்கும். அதனால நான் என்னுடைய கந்த பெருமானையும் நினைக்கணும், பணமும் சம்பாதிக்கணும். என்னன்றது அதனால வான்மதியே ஓ வான்மதியே என்னதான் பேசுற? தண்ணி பாம்பு அதெல்லாம் மதிக்கலாமா? என்னமோ பேசுங்க, எனக்கு ஒண்ணு இல்லை, கடவுளுக்கு தான். முன்னாடி உட்கார வராதியா, கூட்டி போயிருங்க. அத மூடே நான் பேசணும் வச்சுக்கோங்க. ஊருக்காரவங்க அத்தனை பேர் எப்படி நீ பேச போச்சு? அருமையான பாட்டியை போட்டு கெடுத்துப்படாம கிளப்பிருங்கய்யா. அப்படி எந்திரிக்க முடிஞ்சு போச்சு. இனிமே சொன்னேன் அப்படின்னாரு, வேற மாதிரி இருக்கா. அது உள்ள இருக்க இறங்கிருச்சுன்னா பொண்டாட்டிக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஜென்மம், வேற ஒண்ணும் இல்லை. தூது செல்லு வானதி மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம்
யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும் நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும் வான்மதி 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 மாளிகை பொன்னாடம் மல்லிகை பூவஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும் நீயும் என் செய்தி சொல்லவே வான்மதி அம்மம்மா அன்பு மன்னப்பூவன் என்னை கண்டு வாயிலை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது அந்தி மாறி வரும் நோய் கொண்ட நந்தனி நான் இன்று பாவி நீதம் பாடும் இதம் வான்மதி நெஞ்சுக்குள்ளே கொட்டி வைத்து நித்தம் நித்தம் நாளழகும் என்னுடைய ஆசைகளை கோராயோ உன்னை போல நானும் இல்லை தேவதுங்க நியாயமில்லை பெண்ணிலவு தூது செல்லவாராயோ எத்தனையும் சொல்லிவிட்டேன் எண்ணங்களை விட்டேன் இன்னும் வந்த மன்னன் மனம் மாறாததே அந்தி வாழை வரும் நோய் கொண்டு கண்ணந்தனி நான் இன்று பாவி நீதம் பாடும் நீதம் வான்மதி மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலின் வாசல்